மாலையார் பாசன திட்டத்தை பொறுத்தளவுக்கு ஒரு 4,00,000 ஏக்கர் பாசனத்தில் இருக்குது. புதிய அணைக்கட்டு மற்றும் பழைய அணைக்கட்டு இதில் அடக்கமாக இருக்கும். இந்த 4,00,000 ஏக்கருக்கும் 150 பாசன சங்கங்கள் புதிய அணைக்கட்டுலையும், பழைய அணைக்கட்டில் சுமார் ஒரு 8,000 ஏக்கர் ஆழியார் படுகையிலையுமே பழைய படுகையிலையும் சேர்த்து ஒரு 8,000 ஏக்கர் பாசனம் பெறும். புதிய அணைக்கட்டு பொறுத்தளவுக்கு 2 ஆண்டுக்கு ஒரு முறை பாசனம் பெறும் திட்டம். அதாவது ஒரு முறை விட்டு ஒரு முறை பாசன திட்டம் சொல்கிறாங்க. ஒரு விவசாய நிலத்துக்கும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே பாசனம் கிடைக்கக்கூடிய திட்டமாக இருக்கிறது. இதில் பாசன சங்க மேலாண்மை சட்டம் மற்றும் அதனுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம தண்ணீர் மேலாண்மை எப்படி செயல்படுத்தினோம், இதுக்கு அடுத்தது அந்த விவசாயிகளுக்கான ஒருங்கிணைந்த டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணி அதை எப்படி சந்தைப்படுத்தல், அவங்க விளைபொருட்களை எப்படி சந்தைப்படுத்துவதற்கு உண்டான பிளாட்ஃபார்மை உருவாக்கணும். அதில் நாங்கள் ஃபஸ்ட்டு கையில் எடுத்துக்கிட்டது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தண்ணீர் இருந்தால் தான் நம்மளுக்கு எல்லா விவசாயிகளுக்கும் நிறைவான கொடுக்க முடியும். சிம்பிளாக சொல்ல போனால் அப்படின்னா, வாய்க்கால் தண்ணி அப்படின்னு சொல்கிறது வெளியூர் தண்ணி, அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்யக்கூடிய தண்ணீரில் தண்ணீரை சேமித்து அதையும் நம்ம பயன்படுத்துகிறோம். அதைத்தான் நம்ம வெளியூர் தண்ணின்னு சொல்கிறோம். வெளியூர் தண்ணியில் நம்ம விவசாயம் பண்ணிக்கிறோம், உள்ளூர் தண்ணியை நம்ம அப்படி வச்சுக்கிறோம். இந்த வெளியூர் தண்ணியிலேருந்து விவசாயம் முழுமையை எப்படி பயன்படுத்திக்கிறது, அதில் மட்டுமே நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறதுங்கிறதுக்கு தான் டேம் முதல் வேர் வரை டேம் டு ரூட் இரிகேஷன் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது எங்களுடைய ஆய்வின் மூலியமாகவும் எங்கள் 10-12 வருஷ அனுபவத்தின் மூலியமாகவும் கிடைக்கப்பட்டது. ஏன்னா 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைத்திட்டு இருந்த தண்ணியை நாங்கள் எங்கள் விவசாயிகளுக்குள்ளே பேசி எங்கள் பொதுக்குழு தீர்மானம் போட்டு அதன்படி எங்களுக்கு கிடைக்கக்கூடிய நீர் ஆதாரத்தை ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு பங்கி கொடுக்குறோம். எங்களுடைய விவசாயிகளுடைய தரவுகளை அணைக்கட்டு ரெஜிஸ்டரு எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறதுக்காக ஒரு வெப்சைட் நாங்களே சுயமாக உருவாக்கணும். ஏன் அப்படின்னா, பாசன சங்க மேலாண்மை சட்டத்தின் மூலியமாக விவசாய சம்பந்தமாக இயங்கக்கூடிய அனைத்து விவசாய துறைகளும் ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி இந்த பாசன சங்க சட்டத்துக்கு தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இயங்கிட்டு இருக்கு. பாசன சங்கத்தின் மூலியமாக எல்லா துறைகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். அந்த பிளாட்ஃபார்ம் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், விவசாயிகளுடைய லேண்ட் ரெக்கார்ட்ஸை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அத்தன்டிகேட் பண்ணோம். அந்த ரிசர்வ் நம்பர் எவ்வளோ இருக்குன்னு, அதில் எவ்வளோ ஆயக்கட்டு ரெஜிஸ்டர் இருக்குது, ஆயக்கட்டு ஏரியா எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பிடபிள்யூடி ரெஜிஸ்டர் பண்ணோம். தென் அக்ரி என்ஜினியரிங், அக்ரி மார்க்கெட்டிங், டிஎன்ஏயு, சாயிலு, சீட்ஸு, ஃபிஷரிஸ், அக்ரி மார்க்கெட்டிங், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த தரவுகளை விவசாயிகளே அவங்களுக்கு உண்டான தரவுகளை அவங்க அப்லோட் பண்ணுவாங்க. அது அந்தந்த துறைகளுக்கு சென்றடையும். அந்தந்த துறைகள் விவசாயிகள் சம்பந்தமான முடிவுகள் எடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கும் இது உதவும். இது ஒரு ட்ரையல் ப்ராஜெக்டு. இந்த ட்ரையல் ப்ராஜெக்டில் எங்களுக்கு பயங்கரமான நம்பிக்கையும் இது இருக்குது. அரசாங்கத்துக்கு நம்ம விவசாயத்துக்காக வழங்கிட்டு இருக்கிற மின்சாரம், இலவச மின்சாரத்தினுடைய மானியத்தை முற்றிலுமாக குறைப்போம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு கொடுத்தாலே ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட்டுக்கு அதில் கிடச்சிடும். ப்ளஸ் ஹையர் ப்ரொடக்ஷன் கிடைக்கும். விவசாயிகள் தரமான பொருள் உருவாக்க முடியும், தரமான இயற்கை விவசாயத்துக்கு போக முடியும். இந்த பிளாட்ஃபார்ம் என்ன ஒன்றுனா, இயற்கை விவசாயத்தை விளைவிச்சது ஃபார்ம் டு கன்சியூமர், நேரடியாக சந்தைப்படுத்தல இது பயங்கரமாக ஊக்குவிக்கும். ஒரு கன்சியூமர் அவங்களுக்கு தேவையான இந்த தேங்காயோ, தக்காளியோ, மிளகாயோ அவங்க நேரடியாக இந்த வெப்சைட் 2 பேர்த்தையும் இணைக்கும். ஒரு விவசாயி மழை பெய்யறப்போ அவங்க மழை பெஞ்சோடனே அந்த பருவ காலத்தில் அவங்க என்ன தக்காளி போடலாமா, வெங்காயம் போடலாமா, மஞ்சள் போடலாமா, மிளகா போடலாமா, கத்திரிக்காய் போடலாமாங்கிற திங்கிங் வந்துடுவாங்க. அந்த நினைப்பு வர்றப்பவே
அவங்க இந்த வெப்சைட்டை பயன்படுத்தி நாங்கள் இந்த மாதிரி நினைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து அரசாங்கத்துக்கு தெரிவிக்க முடியும். சம்மந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வந்து எவ்வளவு லேண்ட்ஸ் வந்து தக்காளி போடலான்னு நினைக்கிறான், மிளகா போடலான்னு நினைக்கிறான், வெங்காயம் போடலான்னு நினைக்கிறாங்கிறது அவங்க உடனே தெரிஞ்சுக்குவாங்க. அதுவும் இல்லாமல் விதை கம்பெனிக்காரர்கள், நாற்று உற்பத்தியாளர்கள் இவங்களும் தெரிஞ்சுக்க முடியும். ஈவன் பெரிய பெரிய ஹோல்சேல் ஏஜென்ட்ஸு, விவசாய நுகர்வோர்கள் அனைவருமே இது தெரிஞ்சுக்குவாங்க. எந்த விவசாயி எந்த லேண்டில் என்ன பண்ணுறான்னு நினைக்கிறது. இந்த ஐடியாவுக்காக தான் வந்து இப்போ எங்களுக்கு வந்து ஒரு தேசிய விருது கொடுத்துருக்காங்க. இந்த ஐடியா வந்து ஐடியா அளவுலேயே இல்லாமல் இம்ப்ளிமெண்டேஷன் அளவுக்கு கொண்டு போகிறதுக்கும் நம்ம அரசாங்கத்துக்கிட்ட அப்ரோச் பண்ணியிருக்கோம். அதுக்குண்டான காலமும் இனியும் ஒரு 5 வருட காலத்துக்குள்ளே இதை வந்து முழுமையாக நிறைவேற்றி எல்லா விவசாயிகளும் பயன்படக்கூடிய சூழ்நிலை. நீர் மேலாண்மையும் சரி, விவசாயிகளுடைய விளைபொருட்களையும் அனைத்தையும் வந்து அதாவது வந்து டெக்னாலஜி இந்த ஐஓடியை யூஸ் பண்ணி, ஏஐ டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி விவசாயிகள் வந்து இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக சந்தைப்படுத்தக்கூடிய சூழ்நிலையும் உருவாகுங்கிறதும், இந்திய பொருளாதாரம் மேம்படுங்கிறது வந்து இதன் மூலிமா நான் தெரிவிச்சுக்கிறேன்.